அனைவருக்கும் வணக்கம். இந்த பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அந்த பிருந்தாவன நகரில் வச்சு ஒரு 3 பேரால் கற்பழிக்கப்படுறாங்க. அந்த கற்பழிக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா, விஜயார்களுடைய அரசியல் உள்ளே வந்ததுனால, அந்த பொதுக்குழு கூட்டம் அப்படி கூடுறதுனால இதை யாருமே பெருசாக பேசாத அளவுக்கு அப்படி நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பெண்ணை சில பேர் குற்றம் சொல்லி அந்த பெண்ணு தான் முழுக்க பொறுப்பேற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது இது முழுக்க என்னுடைய ஒப்பீனியன். ஒரு நாணயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாணயத்தில் 2 பக்கமும் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்தில் இது ஒருத்தங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னா, என்றைக்குமே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நிற்கிறது தான் அறமும், அதான் நீதியும். அப்போது நம்மளுடைய எல்லாருடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, முதல் விஷயம், அந்த பொண்ணு எதுக்கு 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போனாங்க? முதல் விஷயம் அது ஆண் நண்பரோட போகலாமா அப்படிங்கிற முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த பொண்ணு அந்த மாதிரி இடத்துக்கு, அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லோரும் வைக்கிறாங்க. நியாயமான கேள்வி, அந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடிகர் அஜித் இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அப்படின்னு ஒரு நபருக்கு மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் உண்டு, எனக்கு ஒன்று சொல்லுவார். அந்த கரூர் விஷயத்தில் கூட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ இல்லையோ அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஏன் சொல்கிறோம்னா, ஒருத்தங்க 11 மணிக்கு போகக்கூட இடத்துக்கு போயிட்டாங்க, சரி, அது அவங்களோட தப்பு, சரி. அந்த தப்புக்கு தண்டனை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய தலைமுறையே அழிகிற அளவுக்கு தண்டனை நடந்திருக்கு. அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தப்பை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர, அது கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை இருக்குது தெரியுமா, ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்களா, ஒரு 3 பொறுக்கி பைங்க, அந்த விஷயத்தை நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன தப்பை நம்ம பெரிய தப்பு வச்சு நம்ம மறைக்க பார்க்கணும். இதில் நம்ம யாரை நம்ம பொறுப்பேற்கணும்னா, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக 11 மணிக்கு அந்த பொண்ணை இன்னொருத்துக்கு கூப்பிட்டு போகிறார், 11 மணிக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, 11 மணிக்கு ஒரு பொண்ணை ஒரு பையன் மேலே தனியாக கூப்பிட்டு போகலாமா? அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனால் சமாளிக்கிற அளவுக்கு உன்ட்ட திறமை இல்லைல, அந்த தப்பை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்லையும் சொல்லி வளர்க்கணும். இங்கே ஆண்களுடைய, அதாவது மனிதர்கள் பொதுவாக எல்லா உயிரினம் எல்லாமே ஒன்றை சார்ந்து தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களுடைய சக்தி பெரிய சக்தி, எல்லாத்தையும் ஆட்டி படைக்க சக்தி மனிதர்கிட்ட தான் இருக்குது. ஒரு சிங்கமோ இல்லை புலியோ உலகத்தை ஆட்டி படைக்காது, இங்கே இருக்கிற மற்ற உயிர்களை கொல்லாது. ஆனால் மனுஷன் நினச்சா பூமி எல்லாம் ஆய்க்குட்டி போயிடுவான். அப்போ அதுலேயுமே சக்தி யார் இருக்காங்கன்னா, ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அது யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஒன்றை விட அதாவது பெண்களை விட ஸ்ட்ராங்காக ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போது நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலே உன்னை அடிமைப்படுத்துவேன், உன்னை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலே உன்னை என்னை கீழே தான் வச்சுருப்பேங்கிற மனோபாவம் தான் முதல்ல தப்பு. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும்ல. அப்போது இந்த நம்ம வீட்டில் நம்ம ஒரு பெண்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறோம், ஆண் நம்பர்கிட்ட பழகாத, 10 மணிக்கு மேலே நீ போகாத, வெளியில் நடமாடாத, கரெக்டு, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம பசங்கிட்டே சொல்லி கொடுங்க, 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணை கூட்டி வெளியில் போகாதப்பா, டேஞ்சர்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல நீ அங்கே போய் நிற்காத, அது உன்னை தாண்டி அந்த பெண் பாவம் பொல்லான்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தே பெரிய பாதிப்பு இருக்கும். ஒன்றை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அந்த பொண்ணு அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அப்போ உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குப்பா, மகனே மகளே அப்படின்னு சொல்லி நீங்கள் வளங்க. மருமகனை இப்போ வினோத்துக்கு வேற்று கழகத்துலேருந்து வினோத்து குதிக்கலை, அந்த பொண்ணு வேற்று கழகத்துலேருந்து வரலை, அந்த 3 பேர் கற்பழிக்கப்பட்டாங்களா அவங்க வேற்று கழகத்துலேருந்து வரல, நம்ம கூட இருந்தவங்க தான், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் தம்பி, உங்கள் நண்பன், உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அப்போது ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்கக்காகவே அவன் ஆண் பலத்தை காமிச்சு கற்பழிப்பு பண்ணுறான். அதை நம்ம நார்மலைஸ் பண்ணுறோம். நீ ஏன் தனியாக போன, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, நீ ஏன் இந்த நேரத்துக்கு போன அப்படின்னு கேட்குறது, இந்த தப்பு திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, தப்பு பண்ணுறவங்க அவங்கள நம்ம சரிப்படுத்தணும். எல்லார்கிட்டையும் சொல்லி வளர்க்கணும். 11 மணிக்கு போகக்கூடாது பெண்கள், கரெக்டு, அதை ஆம்பளை பையன்கிட்டையும் சொல்லுங்கள். அப்படி 11 மணிக்கு போனாலும் அங்கே யாருக்கு எந்த அசம்பேதம் வரக்கூடாதுடா, நம்ம நம்பி தாண்டா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பேசுகிறாலும் இன்னைக்கு திட்ட தான் செய்வீங்க. எனக்கு என்ன அவசியமாக யோசிச்சு பாருங்கள்.
இப்போ நான் பேசின உடனே என் குடும்பத்தை முதற்கொண்டு கேட்பாங்க கமெண்டில் வந்து, உன் வீட்டில் அனுப்பியோ உன் தங்கச்சி அனுப்பியோ உங்கள் வீட்டில் யாரும் அனுப்பியோன்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு அவசியமா? கண்ணுக்கு எதிராக ஒரு தீங்கு நடந்துகிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நீங்கள் செய்ய மாட்டீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராக ஒரு நடந்துகிட்டு இருக்குது, அந்த இடத்துல என்ன எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, புலம்பவா செய்வீங்களா? வீட்டுக்கு போய்ட்டு யாருக்கிட்டே கேள்வி கேட்பீங்களா? இப்படி நடந்துருச்சு, நாங்கள் எந்த தப்புமே நான் பண்ணலை, சரி தப்பே பண்ணிக்கிட்ட இவ்வளோ பேர் தண்டனையாக கொடுக்கணும் கேட்பீங்களா நீங்கள்? அதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த பொண்ணு அந்த பையன் எல்லாம் சரி, ஆனால் அங்கே ஒரு பெரிய தீங்கு நடந்திருக்கு. இதை ஒரு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கமெண்ட்டை போடுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நீ இப்படி கமெண்ட்டை போடுறவங்களுக்கு, அதுக்காக உங்கள் வீட்டில் அப்படி பெண்கள் அப்படி இருப்பாங்க நான் சொல்ல வரல. உடனே என் வீட்டு பெண்கள் அப்படிலாம் போக மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி போய் ஒரு அசம்பம் நடந்துருச்சுன்னா இதை வச்சு நார்மலைஸ் பண்ணிடுறோமா? நீ ஏன் 11 மணிக்கு போனேன், நீ ஏன் அந்த பையன் கூட போனேன்? அதுலேயும் எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்குறாங்க. அங்கே எந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே சொல்லலை. காரில் இருந்தாங்க, காரில் மிரட்டினாங்க, அவ்வளோதான். எங்கேயுமே வேறு எந்த தகவலும் வரல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க முன் சீட்டை ஒட்டி பின் சீட்டில் இருந்தாங்க, பின் சீட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கும் தெரியாது. அவங்க பின் சீட்டு தான் இருந்தாங்க, யாருக்காவது தெரியுமா? இவ்வளோ கான்ஸ்பிரன்ஸ் தியரி தானே. தெரியாத விஷயத்த முன்னாடி ஒரு துப்பட்டா கிடக்கு, அவ்வளோதான். அங்கே அங்கே போட்டு கூட கீழே உட்காந்தாங்க, அதுக்கு மேலே கூட உட்காந்து இருந்திருக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போது நம்ம ஒரு இதை உருவாக்குறோம் பாருங்கள். அவங்க பின்னாடி இருந்தாங்க, சீட்டு பின்னாடி அவங்க தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருக்கு தகுந்த விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரெஸ்பான்சிபிள் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு பையனுக்கும் இருக்குது, அந்த பொண்ணுக்கும் இருக்குது. நம்ம அந்த பையங்களை நல்லபடியாக வளர்த்து, ஒரு நம்மளால் முடியாத விஷயம், அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம நம்பி ஒரு பெண் வருது, அந்த பெண் நம்மளால் பாதுகாக்க முடிய இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அது தவறான விஷயம். நீ பலமாக இருக்கிறதுனாலையே ஒருத்தங்களை நீ வந்து அடக்கலாம் அப்படின்ற மனநிலை ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தம்பி தான் பக்கத்தில் இருப்பான், நம்ம சொந்தக்காரங்க பையனாக தான் இருப்பான். சொல்லி வளருங்க. எல்லாருக்குமே நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய உணர்வை மதிக்கணுங்கிறத ஒவ்வொரு ஆண்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து இன்னுமேல் எங்கேயும் நடக்காமல் இருக்கும். ஏன்னா இப்போ வினோத்தை எடுத்துக்கோங்க. அந்த பையனை கூப்பிட்டு போனது ஒரு தம்பி வினோத்தை கூப்பிட்டு போகிறார். அவர் ஒரு சம்பவம் பண்ணுறார், அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறார். சரி, அதுக்கு பிறகு ஒரு 3 பேர் உள்ளே வராங்க. அப்போ இவங்களாம் யார் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவங்க தான். அப்போ நம்ம தான் இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்கிட்ட, உங்கள் சின்ன பையனாக தான் இருப்பான், தெரிஞ்ச சொல்லுங்கள், இப்படி பண்ணக்கூடாது, ஒரு இடத்துக்கு யாரையும் தவறான இடத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடாது, அன் டைமில் கூப்பிட்டு போகக்கூடாது, ஒன்றால் அந்த இடத்துல சமாளிக்க முடியாத இடத்துக்கு யாரையும் கூப்பிட்டு போகாத அப்படிங்கிறத சொல்லி வளருங்க. அப்படி தான் நல்ல சமுதாயம் உருவாகும். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதற்காக நம்ம ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. இது திரும்ப 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 நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா நம்ம வளர்ப்பிலையும் நம்ம சொல்லிக் கொடுக்க விதத்தில் தான் இருக்குது. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.